ஃபார் யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சுமோ திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த படத்தை வேல்ஸ் நிறுவனம் சார்பாக டாக்டர் ஐஸ்கரி கணேஷ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. எழுதி இயக்கியிருக்காரு ஹோசிமின் அப்படிங்கிறவர். மிர்சி சிவா இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு. ராஜீவ் மன்னன் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. பிரவீன் கே எடிட் பண்ணியிருக்காரு. நிவாஸ் பிரசன்னா இசையமைச்சிருக்காரு. மிர்சி சிவா, சதீஷ், யோகி பாபு, நிலகல் ரவி, பிரியா ஆனந்த், விடிவி கணேஷ் இன்னும் சிலர் இந்த படத்துக்கு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிவி கணேஷ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாரு. அதில் வேலை பார்க்குற நம்ம கதை நாயகன் மிர்சி சிவா வர்றாரு. மிர்சி சிவாவுக்கு அதிகாலை பொழுதில் வந்து ரெகுலராக இந்த சஃபரின்னு சொல்லுவாங்க, அந்த கடலில் நீர் சறுக்கு விளையாட்டு விளையாடுறது ரொம்ப ஒரு பிடித்தமான ரெகுலர் அவர் செய்கிற ஒரு விஷயம். அப்படி ஒரு நாள் அதிகாலையில் போகும்போது கடலோரத்தில் வந்து அந்த மீனா இல்லை சுறாவா என்ன திமிங்கலமா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் ஏதோ உருவம் கிடக்குதுன்னு போய் பார்த்தா ஒரு ஜப்பான்காரரு ஒரு மயக்க நிலையில் இருக்கார். உடனே ஒரு முதலுதவி பண்ணி அவரை வந்து காப்பாற்றும் போது இவர் முழிச்சு பார்க்கல மிர்சி சிவாவை பார்த்தவொடனே கையை பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு மொழி தெரியாது, பாஷை தெரியாது. கண் முழிச்சவனே இவர் தான் பார்க்குறாரு. பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிருக்காரு, இவர் தான் நமக்கு தெய்வம் அப்படின்ற மாதிரி பார்வை அவர் அப்படியே கதாநாயகி வெளிநாட்டுக்காரு இருக்கு. ஆனால் அவங்க மிகப்பெரிய ஒரு ஜப்பானில் வந்து மிகப்பெரிய மல்யுத்த வீரர் அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ அதன் பிறகு இவரை ஜப்பானுக்கு அனுப்பிச்சி வச்சாரா, இவர் கூட ஜப்பானுக்கு போனாரா அப்படிங்கிற விஷயங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு படத்தில் விடை சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த படத்தோட ட்ரெய்லர் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் இவர் மல்யுத்தம் பண்ணுற காட்சியெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. பிற்பகுதியில் இவர் ஜப்பான் கூட்டு போய் அவர் அந்த மல்யுத்தத்துலலாம் இவர் கலந்துக்க வச்சு வின் பண்ணுற மாதிரிலாம் நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். படத்துலேயும் அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம்லாம் நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக சினிமாவில் நம்ம எத்தனையோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மையப்படுத்தி கிரிக்கெட்டை மையப்படுத்தி, கார் ரேஸை மையப்படுத்தி, பைக் ரேஸை மையப்படுத்தி எத்தனையோ விஷயங்கள் பார்த்துருப்போம். நிறைய படங்கள் இந்த பாக்ஸிங் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜப்பான் கலையான மல்யுத்தத்தை வந்து எத்தனை படத்தில் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வரல. பிறமொழி படங்களில் பார்த்துருக்கோம். தமிழ் படத்தில் இந்த அளவுக்கு ஒரு மல்யுத்தத்தை நேரடியாக நான் எந்த படத்தில் பார்க்கல. இதுதான் முதல் முறை. அது வந்து தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது, நல்லா அவருக்கு பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு படத்தோட கதாநாயகன் இப்படி ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டதுக்கு வந்து சிவா சாருக்கு வந்து ஒரு பெரிய மனசு வேணும். ஏன்னா எந்த கதாநாயகனும் நம்ம படத்தில் வந்து இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சும்மா கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு எந்த கதாநாயகன் ஒத்துக்க மாட்டார். அது இவர் ஒத்துக்கிட்டதுக்கு ஒரு உண்மையிலே ஒரு பெருந்தன்மை தான். அதனால தான் சினிமாவில் இத்தனை வருஷம் அவர் பயணிக்கிறாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2005 2007 அவரை பார்த்துட்டு வரேன். கிட்டத்தட்ட அவர் ஒரு 16-17 வருஷத்தை தாண்டிட்டார். இன்னும் அப்படியே இளமையாக இருக்காங்க. சில நடிகர்கள்லாம் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்காரு சொல்லுவாங்களோ, அப்படி வந்து நம்ம மிர்சி சிவா இருக்கார். இப்போ சூப்பர் ஸ்டார் பார்த்திங்கன்னா பழைய படங்களில் எப்படி நடந்தாரோ அதே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. கமல் சார் எப்படி பழைய படத்தில் எப்படி ஒரு அழகு இருந்துச்சு அந்த அழகு இன்னும் அப்படியே இருக்குது. சிவகுமார் சார் இப்படி குறிப்பிட்ட சில பேரை தான் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கமல் சார், ரஜினி சார், சிவகுமார் இவங்க காலத்தில் பயணித்த நடிகர்கள் பல பேர் நம்மகிட்ட இல்லை. பல பேர் வயது முதிர்ந்த நிலையில் இருக்காங்க. சில பேர் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு இருக்காங்க, ஃபீல்ட்லேயே இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்காங்க. ஆனால் இவங்களை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம்னா அவங்களோட பயணம் அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ மிர்சி சிவா அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காரு. இவரை எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரே விஷயம் காரணம் கேட்டிங்கன்னா, இவர் எந்த படத்துலையும் அந்த யதார்த்தம் மீறி நடிக்கவே மாட்டார், நம்பகத்தன்மையை மீறி செய்யவே மாட்டார். ஏன்னா இவர் வந்து ஜனங்க சிரிச்சுட்டு போகணும், பார்த்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இவர் வந்து 10 பேர் அடிக்கிற காட்சியோ மற்ற ஒரு பில்டப் காட்சியெல்லாம் அவர் அதிகமாக வரமாட்டார். சிரிக்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் செய்வார். மற்றபடி பார்க்குறவங்க முகம் சிரிக்கிற விஷயத்தை இவர் பண்ண மாட்டார். அதனால தான் இன்னும் தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றாரு. இன்னும் இளமையாக இருக்கார். இன்னும் பல வெற்றி படங்களையும் தொடர்ந்து நம்மகிட்ட பயணிப்பார். இவர் கூட பி ஆனந்த் வந்திருக்காங்க. ஏற்கனவே அவங்க இந்த ஜோடி வந்து இது 3வது படம். ஏற்கனவே காசியதான் கடவுளடா, வணக்கம் சென்னை போன்ற படங்கள்லாம் நடித்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாங்க, ரசிகர்களை கவனிக்க வச்சாங்க. இப்போ 3வது முறை இந்த ஜோடி வந்திருக்கு. ஸோ அந்த வெற்றி ஜோடி இதில் பயணிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கும். யோகி பாபு இருக்கார், சதீஷ் இருக்கார், விடிவி கணேஷ் இவங்கெல்லாம் நகைச்சுவைக்கு இப்படி நகைச்சுவைக்காண்டி அவங்கள நேர்ந்து விட்டவங்கன்னு சொல்லணும். அந்தளவுக்கு அவங்க நகைச்சுவை என்றைக்குமே மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். அது எந்த படத்துலையும் தொடர்ந்து இருக்குது. நிச்சயமாக அந்த வந்து கோடை காலத்தில் வந்து நம்ம நல்லா கொண்டாடுற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம ஜப்பான் மல்யுத்த வர்றாரு, ரொம்ப வருத்த உடனில் படத்தில் வர்றது வந்து எல்லாரோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எல்லாரும் குழந்தைகளை கூப்பிட்டு போவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்கும். நிச்சயமாக அந்த படத்தை தியேட்டரில் பார்த்து கொண்டாடுங்க.